நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து ஒருபோது தீமை வரவே வராது. அவர் தீமை செய்யவே மாட்டார். நமக்கு தெரியும் சில சூழ்நிலைகள் பார்க்கும், ஆண்டவரே மனிதர்கள் தான் இப்படி செய்கிறாங்கன்னு நினைத்தால் நீங்களும் இப்படி செய்கிறீரா? இல்லை, ஆண்டவர் அந்த நாட்களெல்லாம் நம்மளை பொண்ணு போல பாதுகாப்பார். ஆனால் அந்த சிந்தையில் ஆமேன் எல்லாம் தோல்வியானது போல தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி அந்த வேடை 6ஆம் நாளிலே கர்த்தர் போட்டதுனால நம்மளை முட்டையை உடைச்சி கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரு. நீ முட்டையிலேருந்து வெளியே வரணுன்னா நீ முதல்ல முட்டைக்குள்ளே போகணும். ஆமேன். முட்டைக்குள்ளே போன ஒரு ஆள் தான் முட்டையிலேருந்து என்ன செய்ய முடியும். நான் முட்டையிலேருந்து வெளியே வர மாட்டேன்னா நீ பறக்க முடியாது. நான் முட்டைக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்னால் நீ ஒரு அந்த 21 நாட்கள் அந்த அடை சூடு ஒன்றும் உனக்கு கிடைக்காது. அப்படின்னா நீ வெளியே வரலாம். என்ன சொல்ல, ஒரு மாற்றுத்திறனாளி இதை போல தான் இருக்கும். எல்லா 21 நாளும் அந்த அப்படி தானே அந்த குஞ்சு அதுக்குள்ளே இருந்தால் ஆமேன் அதனோட அத்தனை உறுப்புகளும் செயல்படுகிறதா இருக்கும். அந்த இடத்துல எந்த குறையும் இருக்காது.